25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் விழா நடைபெறும். இந்த புரோகிராமத்துக்காக நீங்கள் ஜெபியுங்கள். இந்த பண்டிகைக்காக நீங்கள் யாரும் இந்த நாள் முதல் ஜெபிக்க வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் அந்த பண்டிகைக்கான நம்ம செலவுகளை கர்த்தருடைய பிள்ளைகள் ஏற்று நாம் ஏறெடுக்க வேண்டும். ஒரு குடும்பங்களுக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. நீங்கள் உங்களால் முடிந்த அளவில் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு அதிகமாய் ஆண்டவருடைய சமூகத்தை கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். மற்றும் உறவினர்கள், சொந்த பந்தங்கள், நண்பர்கள் இருந்தால் இந்த பண்டிகை காலங்களுக்கு நீங்கள் அழைத்து வரும்படியால் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாமை சிறப்பிக்க வேண்டும். ஆலயத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். தேசத்தின் நடுவிலே கர்த்தர் ஆலயத்தை உயர்த்துவாராக. வெகு நாள் போராட்டங்களை தேவன் மாற்றி பிரகாசத்தை இந்த ஆலயத்தில் கர்த்தர் கொண்டு வரும்படி கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வருவாராக. தேவ சமூகத்திலே ஜெபிப்போம். நம்முடைய ஜெபங்கள் போதாது என்பது உண்மைதான். இருந்தாலும் தேவ சமூகத்தில் அதிகமாக நாம் ஜெபிப்போம். ரிவைவல், ஒரு எழுப்புதல் சபைக்கு கொண்டு வர வேண்டும். ஆத்துமாக்கள் அறுவடைக்காக தேவ சமூகத்திலே ஜெபிப்போம். ஆமென். முற்பிதாக்களுடைய ஆலயமாக இருந்தாலும் ஆலயம் வெறுமையாக இருப்பதை ஆண்டவர் விரும்பவில்லை. நிச்சயமாய் ஆத்துமாக்களை கொண்டு ஆலயத்தை தேவன் அலங்கரிப்பாராக என்பதுதான் என்னுடைய எண்ணங்கள். ஜெபமும் கர்த்தருக்காய் உழைக்கிற காரியமாய் இருப்பதனால் அது வீண் போகக்கூடாது. தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். ஆமென். அல்லேலூயா. இந்த ஆலயம் என்னுடைய ஆலயம் அல்ல, உங்களுடைய ஆலயம். சொல்லாமே, நம்முடைய ஆலயம். அது எங்கே பழுதடைந்தாலும் எங்களுக்கு இருக்கிற கரிசனையை போல அதை பார்த்தால் எங்களுக்கு இருக்கிற வேதனையை போல உங்களுக்கும் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சியம். சொல்லாமே, அதற்காக நீங்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் தடை போடுவதில்லை. நீங்களே இறங்கி செய்யலாம். கிறிஸ்துமஸ் நாளுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த இடத்தெல்லாம் சுத்தம் செய்ய வேண்டும். இருக்கிறீங்களா? அல்லேலூயா. 25ஆம் தேதியுடைய பண்டிகை நாள். அதற்காக ஊழியக்காரர்கள் அழைக்கிறோம். வருவார்கள், சிறப்பிப்பார்கள். அன்றைய நாள் ஆராதனை ஆமென் ஆமென் வல்லமையாக இருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் யாரும் அதற்காக ஜெபியுங்கள், கலந்து கொள்ளுங்கள், ஒத்துழைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. முக்கியமான அறிவிப்பு, 4 வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் கேரல் ரவுண்ட் நடத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அவன் வீடு வீடாக கடந்து சென்று கிறிஸ்துமஸ் நற்செய்தியை அறிவிக்கிறது மட்டுமல்லாமல் அவன் அங்கே வாழ்த்துதலையும் சொல்லி ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அந்த காரியத்திற்காக நீங்கள் ஒழுங்குபடுத்தும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வாலிபர்கள் அதற்கு சப்போர்ட் பண்றாங்க. நாமும் அதற்கு இணைந்து அவர்களோடு செயல்பட்டு இந்த காரியத்தை நிறைவு செய்வோம். நாளை முதல் வெள்ளிக்கிழமை வரைக்கும், இந்த வாரம் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரைக்கும் அந்த காரியத்தை ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த நாள் எங்கே வருகிறோம் என்கிற அந்த கிராமங்கள், தேசங்களில் அறிவிப்புகள் உங்களுக்கு அறிவிக்கப்படும். நீங்கள் ஆயத்தமாக இருக்கும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய வீட்டில் நாங்கள் எடுக்கவில்லை. மதியானத்திற்குள்ளே அந்த காரியங்களுடைய நம்ம ரிசர்வ் பண்ணி நாங்கள் என்ன செய்வோம், உங்களுடைய ஏரியாவுக்கு வருவதை குறித்த தகவல்கள் உங்களுக்கு அறிவிக்கப்படும். காரியத்திற்காக ஜெபியுங்கள், ஒத்துழையுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பிள்ளைகள், வாலிபர்கள், நம்ம பெரியோர்கள் இதில் இணைந்து இந்த கேரல் ரவுண்டுக்காக கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். சொல்லாமே. அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. வசனத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே வாசிக்க கேட்போம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 14ஆம் அதிகாரம் அதனுடைய 5, 6, 7 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 14ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே வாசிக்க கேட்போம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன்
அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போலவும் இருக்கும். திரும்புவார்கள், தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடியை போல படருவார்கள். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சரசத்தின் வாசனை போல இருக்கும். எல்லா கண்களையும் படைப்போம். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை ஆகிலும் ஆண்டவரே என்னோடு பேச மாட்டீரோ என்று ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற உள்ளங்களுக்காக தேவன் இன்றைக்கு பேசும்படியாக ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய மத்தியில் வெளிப்பட வேண்டும். எஜமானுடைய கரம் வெளிப்பட வேண்டும். ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு இறங்குகிற தேவன், அவர் கிருபை எண்ணம் உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்மே காணப்படும்படியாக நம்மை வெறுமையாய் விடுகிற தேவன் அல்ல, நம்மை ஏழையாய் பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அல்ல. மனிதர்கள் ஏழையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. செல்வம் செழிப்பை ஆண்டவர்களுக்கு கொடுத்தார். மேன்மையான இடத்தில் உங்களுக்கு பங்கு கிடைக்கும். நீங்கள் மேன்மையான இடத்தில் உங்களுக்கு தேவன் ஒரு நல்ல பங்கை உங்களுக்காக தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கரம் வெளிப்படுவதாக, வல்லமை கரம் வெளிப்படுவதாக, உம்முடைய வல்லமை ஆலயத்தின் நடுவில் உம்முடைய கரம் அசைவார் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தை நாங்கள் கவனிக்கிறோம். எங்கள் சிந்தனைகளை சிதறடிக்காதபடி கர்த்தரோடு பேசி மேன்மைப்படுத்தும். ஆசீர்வதியும் புதிய கன மகிமையாக உமக்கே செலுத்துகிறேன். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கிற ஆண்டவர். ஒருபோதும் நம்முடைய ஜெபங்களுக்கு வீண் போகா. உங்களுடைய ஜெபங்களை ஆண்டவர் கவனத்திலே வைத்து ஏற்ற காலத்தில் என்ன செய்வார்? அற்புதம் செய்வார். இதை கேட்கப்படுகிற வார்த்தை 5 முதல் வாசிக்கிறோம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீபனோனை போல என்ன செய்வான்? மலருவான். லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். 7வது வசனம் சொல்கிறது, அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் மறுபடியும் திரும்புவார்கள். தானிய விளைச்சலை போல அவர்கள் செழித்து திராட்சை செடிகளை போல என்ன செய்வார்கள்? படருவார்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தை நமக்கு ஒரு லகுவான வார்த்தையாக இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய ஆசீர்வாதத்திற்குரிய வார்த்தையை தான் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். இல்லையா சொல்லாமே. அவன் தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சரசத்தை போல் திராட்சை செடியை போல படருவார்கள். அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. அவனுடைய செழிப்பு எப்படி இருக்குமா? தானிய விளைச்சலை போல காணப்படும். 2025 வருடம் 12வது மாசம் டிசம்பர் மாதத்திலே முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி ஆராதிக்கிறோம். நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தானிய விளைச்சலை போல் வாழ்க்கையை மாற்றுவேன். சொல்லலாமா? திராட்சை செடியை போல உங்களை நான் என்ன செய்வேன்? படரும்படியாய் மாற்றுவேன். அல்லேலூயா. ஒரு திராட்சை செடி எப்படி சுவரெங்கும் படர்ந்திருக்கிறதோ, அந்த ஏரியா முழுவதும் படர்ந்திருக்கிறதோ, நீங்கள் ஒரு இடத்துல நாட்டப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பேரை புகழ்ச்சியும் ஆண்டவர் என்ன செய்வார்? படரும்படி செய்வார். சொல்லலாமா? தானிய விளைச்சல்கள் எப்படி இருக்கிறதோ அதே போல உங்களுடைய விளைச்சல்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நமக்கு இப்போ விளைச்சல் என்று சொல்லும் போது வயல் நிலங்கள் அல்ல, நம்மை விவசாயம் செய்யப்பட்டிருக்கிற இடம் அல்ல. நம்முடைய கிரியைகள், நம்முடைய கையின் கிரியைகள் யாவும் நம்முடைய விளைச்சலுக்காகவே நாம் உழைக்கிறோம். பலனுக்காகத்தான் என்ன
செய்கிறோம்? உழைக்கிறோம். நம்முடைய உழைப்பு என்பது என்னது? வெறுமையாக நாம் என்ன செய்யப்படவில்லை, உழைக்கவில்லை. எந்த மனிதனை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் வெறுமனையே என்ன செய்ய மாட்டார்கள், உழைக்க மாட்டார்கள். பலனை எதிர்பார்த்துதான் என்ன செய்வார்கள், உழைப்பார்கள். சொல்லாமே பலனை எதிர்பார்த்து உழைக்கிறவருடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு தானியம் விளைகிறதை போல உங்களை நான் விளைய பண்ணுவேன். சொல்லாமா? ஈசாக்கை வேதத்தில் எடுக்கும் பொழுது ஈசாக்கு சொல்லுகிறார், நான் விதைக்கிற இடத்திலெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறார். அல்லேலூயா. எங்கே விதைத்தாலும் அங்கே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என் மேல இறங்கிக் கொண்டே இருக்கிறது. அங்கே 30, 60, 100 பிரதிபலனை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார் என்று தைரியமாக தேவ சமூகத்திலே அவன் யார் சொல்லுகிறார்? ஈசாக்கு சொல்லுகிறார். நமக்கு சொல்ல முடிகிறதா? என் கையின் பிரயாசத்தை ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. 100 மடங்கு எனக்கு தேவன் நன்மை கொடுத்திருக்கிறார். என் உழைப்புக்கு பலனை நான் கண்டுகொண்டே என் உழைப்புக்கு பலன் கிடைத்து விட்டது என்று யாராவது சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? நாம் உழைக்கிறோம், பலன் தருகிறது. அவன் வீணான செலவுகளுக்கு போகிறது, ஆஸ்பத்திரி செலவுகளுக்கு போகிறது, அவன் வீணான காரியங்களுக்கு வருமானங்கள் போகிறது. என்னென்ன காரியங்களுக்காக நாம் செய்கிறோமோ வீணாய் அந்த காரியங்கள் பலனில்லாமல் போகிறது. அல்லேலூயா சொல்லாமே. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு ஆண்டவர் அவன் தானிய விளைச்சலை போல ஒரு செழிப்பை முன்னாடி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தானியம் ஒரு இடத்துல செழிப்பு உண்டாகுமானால் கிடங்குகள் எல்லாம் என்ன செய்யும்? என்ன செய்யும்? ஹவுஸ்ஃபுல் ஆயிரும். அல்லேலூயா சொல்லாமே. தானியம் எங்கே பெருகிறதோ அங்கே கிடங்குகள் எல்லாம் தானியங்கள் சேமித்து வைக்கப்படும். அல்லேலூயா சொல்லாமே. நீங்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய பலன், உங்களுடைய கிடங்குகளை சேமித்து இருக்க வேண்டுமா, அல்ல ஒழுகிக் கொண்டே போக வேண்டுமா? என்னுடைய லெவல், அதாவது பெர்சன்டேஜ் எப்படி இருக்க வேண்டும்? உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். சொல்லாமா? நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே காணப்பட வேண்டும். என்னுடைய ஆசீர்வாதத்திலே குறைவுகள் வரவே கூடாது. சொல்லாமா? நம்முடைய செழிப்பையும் நம்முடைய உழைப்பையும் நம்முடைய விதைகளை அல்லது நம்முடைய தானியங்களையும் விளைய பண்ணுகிற ஒரு தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். அவர் உங்களுடைய தானியங்களையும் வருமானங்களையும் உடைய செழிப்பையும் ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். யோசியா தீர்க்கதரிசி யாருக்கு எழுதுகிறார்? கடைசி அதிகாரமாக இருக்கிறார். 14ஆம் அதிகாரம் என்பது கடைசி அதிகாரம். ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் கடைசி அதிகாரத்தில் கடைசி வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். என்ன வார்த்தை? அவன் தானிய விளைச்சலை போலே உனக்கு செழிப்பை கொடுப்பேன், திராட்சை செடியை போலே நீ என்ன செய்திருப்பாய்? படர்ந்திருப்பாய். அல்லேலூயா. சொல்லாமா? அவன் திராட்சை செடிக்கும் அந்த தானிய கிடங்குகளுக்கும் ஒரு காலத்தில் என்ன உண்டானது? வறுமை உண்டானது, வெறுமையாக இருக்கிறார். இந்த தீர்க்க தரிசனம் நமக்கு வரக்கூடிய காரணம் என்ன? யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது? அவன் எப்பிராயீமின் கோத்திரத்தாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது. எப்பிராயீமின் கோத்திரத்தாரை குறித்துதான் ஓசியா தீர்க்கதரிசி படப்படக்கு வார்த்தை விடுகிறார். இனி நீங்கள் எப்படி இருப்பதில்லை, தானியம் விளைகிறதை போல் நம்மளை விளைய பண்ணி செழிக்க பண்ணி திராட்சை செடி படருகிறதை போல உங்களை என்ன செய்வேன்? படப்படுவேன். அப்படி சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, ஏற்கனவே இந்த திராட்சை செடியில ஒரு கிளையும் இல்லை, ஒரு படரும் இல்லை, ஒரு இலையும் இல்லை. ஏற்கனவே இந்த தானிய விளைச்சல் பூமியிலே என்ன இல்லை? விளைச்சல் இல்லை, வறண்ட பூமியாய் காணப்படுகிறது. நம் வறண்ட பூமியாய் இருக்கிற பூமியை பார்த்துதான் இனி வர போகிற தீர்க்கதரிசியை யார் வேண்டுமானால் உரைப்பார்கள்.
அல்லேலூயா சொல்லாமா? இந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போலதான் தீர்க்க தரிசனங்களை சொல்ல முடியும். அல்லேலூயா சொல்லாமா? நீங்க சோர்ந்து போய் நாம வேதனையோடு கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பீர்களானா உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற ஒரு தீர்க்க தரிசனம் வெளிப்படும். அல்லேலூயா சொல்லாமா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் எப்பிராயீமின் கோத்திரத்தார்கள் காணப்படுகிறார்கள். அல்லேலூயா சொல்லாமா? ஏன் எப்பிராயீமின் கோத்திரத்தார்கள் இவ்வளவு அருமையும் இவ்வளவு வெறுமையும் இவ்வளவு அமேன் அமேன் காய்ந்து போன அனுபவத்தை காணக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? யுத்த நாள் வரும்போது முதுகை காட்டுகிறவர்கள். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? யுத்த நாள் வரும்போது யார் முதுகை காட்டுகிறார்களோ அவர்கள் தோல்வி அடைவார்கள். அல்லேலூயா சொல்லாமா? அவங்களுக்கு வெற்றி கிடைக்காது, ஜெயம் வராது. அவன் குதிரை யுத்த நாட்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும். ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை என்பது ஒன்று இருக்குமானால் அந்த யுத்தத்திற்காக ஆயத்தப்படுத்தி நிற்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? இந்த குதிரையை நாம் பயிற்சி செய்து யுத்தத்திற்காக அணிவகுத்து நிற்காத வரைக்கும் நம் யுத்தத்தை பார்க்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லாமா? யுத்தம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக பார்க்க வேண்டுமானால் நீ ஒரு எப்பிராயீமின் யுத்த வீரர்களை போல களத்தில் நிற்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? இது கர்த்தருடைய களம் புரை என்று எழுதப்பட்டிருக்கிறது. மலையாளத்தில் களப்புரை அப்படின்னா யுத்த களம். இந்த யுத்த களத்திலே தான் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அங்கே அவன் வேடிக்கை பார்க்கிறவருடைய கூட்டம் அதிகமாக இருக்கும். வேடிக்கை ஆடியன்ஸ்ல நிறைய இருப்பார்கள். உங்களை நிந்திக்கிறவர்கள் இருப்பார், உங்களை வேதனைப்படுத்துகிறவர்கள் இருப்பார், தூசிக்கிறவர்கள் இருப்பார், புகழ் கூறுகிறவர்கள் இருப்பார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஐயோ நான் இங்க வந்தா என்ன புலம்புறாங்க, எனக்கு காமே என்ன பரிகாசம் பண்ணுகிறாங்க, என்னை நிந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி திரும்புவாயானால் உனக்கு நேராக வீசப்பட்டிருக்கிற அம்பு முதுகை பிளந்து விடும். அல்லேலூயா சொல்லாமா? எப்படியானாலும் சாத்தான் உனக்கு நேராக அம்பை வீசுவது உறுதி. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. உங்களுக்கு நேராக நீங்க பின்னிட்டு போனாலும் சரி, முன்னாடி எடுத்தாலும் சரி, பின்னாடி போனாலும் சரி, பிசாசு உங்க மேல ஒரு டார்கெட்டை வைத்து விட்டான். அல்லேலூயா சொல்லாமே? சாத்தானுக்கு உங்களை விட்டா வேற வேலையே கிடையாது. அல்லேலூயா சொல்லாமே? அல்லேலூயா. ஏன்னா நீங்க சுமக்கிறது ஒரு இஸ்ரவேலின் உடன்படிக்கை. தேவாதி தேவனுடைய பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷங்கள். தேவனுடைய மகிமையை நீங்கள் சுமக்கிறீர்கள், தேவனுடைய வல்லமையை நீங்கள் சுமக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியான உங்களோடு கூட இருக்கிறார். தேவ ஆவியான உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் செழிப்பீர்கள், உயர்வீர்கள், வளருவீர்கள், ஓங்கி பந்தலிடுவீர்கள். அல்லேலூயா சொல்லாமே? அல்லேலூயா சொல்லாமா? இந்த முன்கூட்டியே இந்த தீர்க்க தரிசனம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் உகந்ததாக இருக்கிறபடியால் சாத்தானுக்கு நன்றாக தெரியும். உங்களை விழத்தள்ளுபடியால் பிசாசானவன் தந்திரத்தோடு செயல்படுகிறான். அல்லேலூயா. எப்படி வேண்டுமானாலும் விழத்தள்ளும்படி பிசாசானவன் உங்களுடைய பட்சத்தில் வெளிப்படுவார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? அவன் உத்தரவாதம் வாங்கிக் கொண்டுதான் உங்களோடு போரிடும்படியாய் சாத்தான் வெளிப்படுகிறார். ஏனென்று சொன்னால் அந்த எப்பிராயீமின் யுத்த நாள் அவர்களுக்கு ஒரு யுத்தம் வரும்போது அந்த யுத்தத்தை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். எதிர்கொள்கிற நேரங்களிலே எதிராளிகளுடைய பலம் அதிகமாக இருக்கிறதை கண்டு அவன் என்ன செய்கிறான்? அவன் எப்பிராயீம் கோத்திரத்தார்கள் யுத்தம் செய்யாதபடி திரும்புகிறார்கள். அல்லேலூயா சொல்லாமா? அந்த ஒரு வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எப்பிராயீம் யுத்த நாளில் முதுகை காட்டினார்கள். அப்போது அவன் அம்பு அவர்களுடைய முதுகை பிளந்தது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? அந்த காரியமா இருந்தாலும் நானும் நீங்களும் தேவன்தான் என் ரட்சகர், தேவன்தான் எனக்கு மீட்பர், அவர்தான் எனக்கு ஆண்டவர், அவர்தான் எனக்கு கடவுள் என்று சொல்லி அவன் பொருட்களை பண்ணி தேவனுக்கு பின் சென்று கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில புயல் அடிக்கும் போது, சோதனை வரும்போது, பிரச்சனை வரும்போது நீ அதை என்ன செய்ய வேண்டுமா? எதிர்கொள்ளும்படியாக
அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே, எப்பிராயி பின்வாங்கி போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற வாசிங்கள். 1 வசனம் வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 1 வசனம். எப்பிராயி பேசினபோது நடுக்கம் உண்டாயிற்று. அவன் இஸ்ரவேலின் மேன்மை பெற்றான். அவன் பாகாஷ் விஷயத்தில் குற்றம் செய்து மடிந்து போனான். இப்போதும் அவர்கள் அதிகமாய் பாவம் செய்து தங்கள் வெள்ளியினால் வார்ப்பித்த சொர்க்கங்களையும் தங்கள் புத்திக்கேற்ற விக்கிரகங்களையும் 6 வசனம் வாசிங்க. தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்களுடைய இருதயம் மேட்டிமை ஆயிற்று. அதனாலே என்ன செய்தார்கள்? என்னை மறந்தார்கள். இஸ்ரவேலே, தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்ப 14ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது. இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்ப, நீ உன் அக்கிரமத்தில் விழுந்தாய். அல்லேலூயா சொல்லாமா? எப்பிராயீமை குறித்து, எப்பிராயீம் இஸ்ரவேல் கோத்திரத்தார் ஒன்றுதான். அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலே, நீ உன் அக்கிரமத்தில் என்ன செய்? திரும்பு. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறார்? அக்கிரமத்திலிருந்து உன்னை பிரித்தெடுத்து தேவனுடைய ராஜ்யத்திற்காக உங்களை என்ன செய்கிறார்? அழைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? செழிப்பை குறித்து நேபுகாத்நேச்சர் ராஜா ஒரு தரிசனம் பார்ப்பார்கள். தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்கள். தானியேல் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதனுடைய இலைகள் நேர்த்தியும் அதனுடைய கனிகள் மிகுதியுமாய் இருந்தது. எல்லா ஜீவன்களுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அது கீழே வெளியுள்ள மிருகங்களுக்கெல்லாம் நிழலுக்கு ஒதுங்கக்கூடிய இடமாயிருந்தது. அதில் கொம்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாவரிக்கிறதா இருந்தது. சகல பிராணிகளும் அதனாலே போஷிக்கப்பட்டது. சொல்லாமா? ஒரே மரத்துடைய பலனை குறித்து நேபுகாத்நேச்சர் ராஜா சொப்பனத்திலே பார்க்கிறார். அவருடைய சாம்ராஜ்யத்தை குறித்த தரிசனம். சொல்லாமே? ஒருவன் செழிப்பா இருக்க வேண்டுமானால் அவனுடைய விளைச்சல் தானியங்களை போல பெருகும். அவனுடைய திராட்சை செடி அவனுடைய தேசமெங்கும் படர்ந்திருக்கும் என்ற வார்த்தையை விட தானியம் அவன் இருக்க, அதாவது நேபுகாத்நேச்சர் ராஜா கண்ட சொப்பனத்திலே அதனுடைய செழிப்பை குறித்து வாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லாமே? அந்த வசனத்தை தான் இப்ப வாசிப்பாங்க ஒரு முறை கூட. அதனுடைய இலைகள் நேர்த்தியும் அதனுடைய கனிகள் மிகுதியுமாய் இருந்தது. எல்லா ஜீவன்களுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதனுடைய வெளி மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கி இருந்தது. அது கொம்புகளில் ஆகாயத்து பட்சிகள். போதும். அல்லேலூயா சொல்லாமே? அதனுடைய பலனை பார். யார் யாருக்கெல்லாம் அது உபயோகமாகிறது, யார் யாரெல்லாம் அதை பயன்படுத்துகிறார்கள், யார் யாருக்கெல்லாம் அது செழிப்பாய் மாறுகிறது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லாமா? செழிப்பு என்பது இந்த மாதிரி இருக்க வேண்டும். இந்த மரத்துக்கு மாத்திரமல்ல, அந்த மரத்தை சார்ந்த மிருகங்களுக்கு, ஊர் பிராணிகளுக்கு, ஆகாயத்து பறவைகளுக்கு, பூச்சிகளுக்கு பலனாய் மாறுகிற ஒரு மரமாய் மாறுகிறது. அல்லேலூயா சொல்லாமா? தானியேல் தீர்க்க தரிசிதான் இந்த நேபுகாத்நேச்சர் ராஜாவுடைய சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொல்லுகிறார். ராஜாவே, இது சொப்பனம், நாமே நடக்க போகிற தீர்க்கதரிசியுடைய சம்பவம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. வரப்போகிற ராஜ்யத்தினுடைய செழிப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒரு ராஜ்யத்தினுடைய செழிப்பையே ஆண்டவர் ஒரு மரத்தை அடையாளப்படுத்தி சொல்லியிருக்கிறார் என்றால், நம்முடைய செழிப்பை குறித்து ஆண்டவர் தானியம் விளைவிக்கிறதை போல உங்களை நான் விளைவிக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? அதே மரத்தை ஒரு தூதன் இறங்கி வந்து என்ன செய்கிறார்? வெட்டி போடுகிறார். அல்லேலூயா. கீழே வசனத்தை வாசிங்க பாருங்க.
கீழே உள்ள வசனங்கள். நான் படுத்திருக்கையில் ஆ. என் தலையில் தோன்றிய தரிசனங்களை காணும்போது என் தலையில் தோன்றின தரிசனத்தை காணும்போது காவலாளாகிய பரிசுத்தவான் ஒருவன் ஆ. வானத்திலிருந்து இறங்க கண்டேன். ஆ. அவன் உரத்த சத்தமிட்டு அவர்கள் உரத்த சத்தமிட்டு இந்த விருட்சத்தை வெட்டி இந்த விருட்சத்தை வெட்டி கொம்புகளை தரித்து போடுங்கள். இந்த கொம்புகளை தரித்து போடுங்கள், இதன் இலைகளை உதிர்த்து ஆ, இதன் கனிகளை சிதறடியுங்கள். இந்த கன்னிகளை சிதறடியுங்கள், இதன் கீழுள்ள மிருகங்களும் ஆ, இதன் கொம்புகளில் உள்ள பட்சிகளும் போய்விடட்டும். போய்விடட்டும். ஆனாலும் வேர்களாகிய அடிமரம் வேறாகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும். பூமியில் இருக்கட்டும். இரும்பும் ஆ, வெண்கலமுமான விலங்கு இடப்பட்டு ஆ, வெளியின் பசுமுள்ளிலே தங்கி ஆ, ஆகாயத்து பனியிலே நனைவதாக. போதும். அல்லேலூயா சொல்லாமே. அவ்வளவு பெரிய செழிப்பா தரிசனமாய் கண்ட அந்த மரத்தினுடைய செழிப்பு அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது ஒன்றொன்றாய் 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 பறிக்கப்படுகிறது. அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. ஒவ்வொன்றாக என்ன செய்யப்படுகிறது? பறிக்கப்படுகிறது. கிளைகள் தடுக்கப்படுகிறது, மரம் வெட்டப்படுகிறது, இலைகள் உதிரப்படுகிறது. அல்லேலூயா சொல்லாமே. அந்த பட்சிகள் எல்லாம் ஆமென் ஆமென் அந்த மரத்தை விட்டு விலகி ஓடுகிறது. மிருகங்கள் எல்லாம் அங்கும் இங்குமாய் ஓடுகிறது. ஏன் தெரியுமா? ஒரு காலத்தில் பச்சை பச்சையாக இருந்த இந்த மரத்தினுடைய வேர் வெட்டப்பட்டு விட்டது. அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா சொல்லாமா. ஏன் அந்த மரம் வெட்டுண்டு போனது என்றால் அதே வசனத்திற்கு கீழே வாசிக்கும் போது நேபுகாத்நேச்சார் ராஜாவுக்கு இந்த சொப்பனம் அறிவித்த பிற்பாடு 2 வசனம் தாண்டி எழுதப்பட்டிருக்கிறது. அவன் உப்பரிந்தே உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது தன்னைத்தானே மேட்டினை அடைந்து நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா, அல்லேலூயா, என்னுடைய செழிப்பினால் வந்ததல்லவா, நான் இதை பெரிய கோட்டையாய் கட்டி இருக்கிறேன், நான் இதில் பெரிய ராஜாவா இருக்கிறேன். இந்த வசனம் தெரிந்த வாசிகள். நான் என்னுடைய மொழியை பேசிக்கொண்டு போகிறேன். அல்லேலூயா சொல்லாமா. மேட்டிமை அடைந்தபடினாலே தானியேல் அடுத்த வார்த்தையை சொல்லுகிறார், உன்னுடைய ராஜ்யபாரம் வெட்டுண்டு போயிற்று. அல்லேலூயா. என் ராஜ்யபாரத்தை நான் என்ன செய்கிறேன்? உன்னை விட்டு விலக்கி போடுவேன். மரம் வெட்டப்பட்டதை போல ராஜ்யம் வெட்டப்படும். அல்லேலூயா. மரத்தில் இருக்கிற கிளைகளுடைய இலையின் செழிப்பை போல, பச்சை பச்சையாக இருக்கிற செழிப்பை போல உன்னுடைய மேன்மை இழக்கப்படும். அல்லேலூயா சொல்லாமா. எப்படி விளக்கணும் எனக்கு தெரியல. அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. அந்த மகிமை அவனை விட்டு விலகி போயிடும், செழிப்பு அவனை விட்டு விலகி போயிடுச்சு. அல்லேலூயா சொல்லாமா. வறுமை அவனுக்கு வந்தது. ஒரு ராஜாவுக்கு இப்படிப்பட்ட சூழல் இருக்குமானா அவனை ஆண்டவர் கீழே தள்ளி அவன் மாடு புல்லை மேய்கிறதை போல மேயும்படி ஆண்டவர் கட்டளையிட்டார். ஒரு 7 வருடங்கள் 3.5 வருடங்கள் மரத்தினுடைய வேர்களை கட்டப்பட்டு என்ன செய்கிறான்? அவன் பனியிலே நனைந்து 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 அப்படியே அவன் உருகி போகிறான். அல்லேலூயா சொல்லலாமா. அல்லேலூயா சொல்லலாமா. அப்ப ஒரு மனிதன் கர்த்தருக்கு விரோதமாய் எழுப்பினால், ஆண்டவருக்கு விரோதமாய் நாம் பின்னிட்டு திரும்பினால், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செயல்பட்டால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில செழிமை இழந்து போகும். ஆசீர்வாதத்தை இழந்து போகும். அநேகரை போஷித்துக் கொண்டிருக்கிற கரங்கள் பருக ஆரம்பிக்கும். அநேகருக்கு பலனாக இருந்தவருடைய கரங்களை ஆண்டவர் குறுகப்படுவார். அதையே சொல்லாமா. நீங்கள் மாடு புல்வெளியிலே மேய்கிறதை போல உங்கள் கழுத்துக்கள் கயிறை கட்டி அதே மரத்தின் வேரில் கட்டப்பட்டிருப்பீர்கள். அதையே சொல்லாமா. அதையே சொல்லாமா. இந்த அனுபவத்திலே தான் எப்பிராயீம் கோத்திரத்தார்கள் ஆமென் வெறுமையும் ஆமென் வறட்சியும் ஆமென் குறைபாடுகளும் அவர்கள் வாழ்க்கையில வந்த பிற்பாடு ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள். நீ தேவனிடத்திலே திரும்பு. அல்லேலூயா சொல்லாமா. நீ கர்த்தரிடத்திலே திரும்பு. நீ கர்த்தரிடத்திலே திரும்பு என்ற ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. நீ கர்த்தரிடத்திலே திரும்பினால் அவர் உன் பக்கமாய் திரும்புவார். நீ எடுத்து நிற்பாயானால் அவர் உனக்கு விரோதமாய் இருப்பார். அல்லேலூயா சொல்லாமா. நாம் யார் பக்கமாய் திரும்ப வேண்டும்? ஆண்டவர் பக்கமாய் திரும்ப வேண்டும். எந்த புயல் அடித்தாலும் ஆண்டவர் பக்கமாக இருக்க வேண்டும்.
அல்லேலூயா சொல்லாமா? நீ துரோகி என்று சொல்லப்படுவதற்கு துரோகமான காரியம் செய்ய வேண்டும் என்பதல்ல. உண்மை சொல்லி பழகினாலே நீ துரோகி ஆவாய். அல்லேலூயா சொல்லாமா? நீ 5 உண்மை சொல்லிப்பா, நீ அவர்களுக்கு துரோகியாய் மாறலாம். நிறைய பேர் நினைக்கிறது தெரியுமா? நீ பாவம் செஞ்சாதான் பாவி, நீ பாவம் செய்திருந்தாதான் குற்றவாளி, நீ பாவம் செய்திருக்கிறபடினால்தான் அவன் உண்மையில குறை சொல்லப்படும். அப்படி இல்லை. தேவ பிள்ளையோ, துரோகி என்று பேர் வாங்க துரோகம் செய்ய வேண்டியதில்லை. நீ 4 பேருக்கு நல்லது செஞ்சாலே துரோகி ஆவாய். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ தேவன் முதலாவது நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த மரம் இப்படியே செழுமையாய் மாறு, நீ ஆண்டவரிடத்தில் திரும்பு. அல்லேலூயா. திரும்புகிறது மாத்திரமல்ல, இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிற வாசிங்கள் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்கள். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், அறிவு கொத்தாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். உங்கள் தரிசு நிலத்தை என்ன செய்யுங்கள்? பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும், கர்த்தர் உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட அவரை தேடும் காலமாய் இருக்கிறது. காலமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? நாம தேவனிடத்திலே திரும்பி அவரை தேடி நம்முடைய தரிசு நிலத்தை பண்படுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நம்முடைய தரிசு நிலம் என்றால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஆசீர்வாதம் மழையாய் பொழிந்து நிலத்தில் இருக்கிற விதையை முளைக்க பண்ணி, அந்த விதையின் முளைகள் பெரிதாக மாறி மரக்கிளைகளை போல மாறி செழிப்படையும்படியாகத்தான் நம்முடைய நிலத்தை பண்படுத்த வேண்டும். தரிசு நிலத்தை பண்படுத்த வேண்டும். இந்த தரிசு நிலத்தை எப்படி பண்படுத்துவாங்க தெரியுமா? 1ஆம் சங்கீதத்தை வாசித்தாலே போதும். 1ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தில் தியானமாயிருக்கிற மனிதன் பாக்கியவான். அல்லேலூயா. இந்த வாக்கியத்தை குறித்து அடுத்த வசனத்தில் விவரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நீர்க்கால்களில் ஓரத்தில் நடப்பட்டிருக்கிற மரத்தை போல் வாசிக்கலாம். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தனக்குரிய கனியை தந்து இலை உதிராத இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. அவன் இலை உதிராத இருக்கிற மரத்தை போல் இருப்பான். எக்காலத்திலும் அந்த மரத்தில் இலை உதிர்வதே இல்லை. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. காலத்தில் தன் கனியை கொடுத்து கொண்டே இருப்பான். ஒருபோதும் இல்லை என்று சொல்ல அளவுக்கு ஆண்டவர் அவர் வச்சிருக்கவே மாட்டார். ஏன் தெரியுமா? அவர் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடப்பதில்லை, பாவிகளுடைய வழியில் நிற்பதில்லை, பரிகாசக்காரர் காரிடத்தில் உட்காருவதில்லை. அல்லேலூயா சொல்லாமா? அவனுடைய வேலையே இரவும் பகலும் வேதத்தை தியானம் செய்வது. சொல்லாமா? இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்தில் வசனத்தை தியானம் பண்ணுகிறவர்கள் இப்படிப்பட்டதான இலை உதிராக இருக்கிற மரத்தை போல் செழுமையாய் இருப்பார்கள். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? செழுமையாய் இருப்பார்கள். அந்த செழுமையின் வாசனை நம்முடைய சரீரத்திற்கு வர வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? விவசாயி பக்கத்தில் நீங்கள் போனா விவசாயியின் வாசனை வரும். கவனிக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? விவசாயி அவன் விவசாயம் என்பதை அறிந்து கொண்டு அவன் பக்கத்திலே போனாலே போதும், அவன் விவசாயி என்று சொல்ல முடியும். அல்லேலூயா சொல்லாமா? எந்தெந்த துறையில வேலை செய்கிறார்களோ அந்தந்த துறையில் இருக்கிறவனுடைய பக்கத்திலே நெருங்கும் போது இவன் இந்தந்த வேலைக்குரியவன் என்று சொல்கிறான். அல்லேலூயா சொல்லாமா? அதைத்தான் ஈசாக்கு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக முன்னாடி வர வைக்கும் போது யாக்கோபுடைய சரீரத்திலிருந்து ஒரு வாசனை வந்தது. வாசனை பார்க்கலாம். ஆதியாகம புத்தகம் அதனுடைய 27ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆதியாகம புத்தகம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 27ஆம் வசனம் வாசிங்கள்.
முன்னாடி வாசல் 26. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனை நோக்கி, அவர்களை நோக்கி, மகனே, என் மகனே, கிட்ட வந்து என்னை முத்தம் செய். என் கிட்ட வந்து என்ன செய்? முத்தம் செய். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரத்தின் வாசனை மோந்து, ஆ, இதோ என் குமாரனுடைய வாசனை, என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா, அல்லேலூயா சொல்லாமா. என் கிட்ட வாரும், என்னை முத்தம் செய்யும், என்னவனை கட்டி அணைத்து முத்தம் செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என் குமாரனுடைய சரீரத்தின் வாசனை வயல்வெளியில் இருக்கிறதை போல். வாசிங்க. என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா. இந்த உலகம் ஓட்டு பார்க்கும்போது, உலகம் உங்க பக்கத்துல வரும்போது, யாராவது உங்க கிட்ட நெருங்கும் போது, உங்களுடைய சரீரத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வாசனை எப்படி இருக்கணும் தெரியுமா? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு வயல்வெளியின் வாசனையை போல் இருக்க வேண்டும். மந்தையின் வாசனை போல் இருக்க வேண்டும். ஆமே, மந்தை ஆடுகளுடைய வாசனை போல் நம்முடைய வாசனை மாற வேண்டும். அதற்காக நாம் செய்யக்கூடிய வார்த்தை அவை என்ன தெரியுமா? தேவனிடத்தில் திரும்பி நம்முடைய தரிசு நிலத்தை பண்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய நிலத்தை நாம் தான் பண்படுத்த வேண்டும். அப்படி பண்படுத்தும் போது வானத்தில் இருக்கிற மழை பூமியில அழகாய் பெய்யும். அல்லேலூயா சொல்லாமா. வானத்தின் மழைக்கு கூட தரிசு நிலத்தை பார்க்கும்போது பெய்யணும்னு தோணுமா? அல்லேலூயா சொல்லாமா. இன்னைக்கு ஏன் பெய்யலன்னா, இன்னைக்கு எல்லா இடத்துலயும் தரிசு நிலம் அல்ல, பில்டிங்காக காணப்படுகிறது. அல்லேலூயா சொல்லாமா. ரியல் எஸ்டேட்டா மாறிவிட்டது. அங்கங்கே கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா. தரிசு நிலம் வானத்தை நோக்கி பார்க்கும்போது, அது தன்னுடைய ஆயத்தமாக இருக்கும்போது, அந்த மழையே திரும்பி வருகிறதை போல் உயரத்தில் இருக்கிற ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தரிசு நிலத்தை போல் பண்படுத்தப்பட்டிருக்குமானால், வானம் பொழிவது போல், வானம் தன் மழையை பொழிகிறதை போல் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கை நிலங்களிலே ஆசீர்வாதத்தையும் வயல் நிலத்தின் வாசனையை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லாமா. வயல் நிலத்துடைய வாசனை நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். இதை பார்த்தா கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லணும். நம்ம பார்த்தா ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லணும். இந்த சபைக்கு போறோம்னு சொல்லணும். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. இந்த சபையா, இவன் போற சபையா, நான் போக கூடாதுன்னு சொல்லணும். சொல்ற மாதிரி இருக்க கூடாது. அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. அல்லேலூயா. வாயிலே துதி, உள்ளத்திலே அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா சொல்லாமே. வாயிலே துதி, உள்ளத்திலே தான் இருக்க கூடாது, கவனம் இருக்க கூடாது. அல்லேலூயா சொல்லாமா. என்னுடைய வாசனை மற்றவர்கள் முகர்ந்து பார்க்கும்போது அவர்களுக்கு நான் மந்தையில் சேர்கிறதை போல இருக்க வேண்டும். யாக்கோபை ஆசீர்வதிக்கும் போது ஈசாக்கு சொல்லுகிறான், என் கிட்ட வந்து என்னை முத்தம் செய். தகப்பனை கட்டி பிடித்து முத்தம் செய்யும் போது தகப்பனுக்கு யாரும் தெரியாதா? அல்லேலூயா சொல்லாமா. அதை கட்டி முடித்து முத்தம் செய்யும் போது தகப்பன் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய சரீரத்தின் வாசனை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு வயல் நிலத்தின் வாசனையை போல் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா சொல்லாமா. சீப்போன்னு சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடாது. வெளியே போன்னு சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லாமா. தூரப்போன்னு சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்ல. நமக்கு ஒரு பிடிக்கலன்னா தூரப்போ தள்ளிப்போன்னு சொல்றோம். அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. ஆண்டவர் அதே போல நம்மை பார்க்கிறார். நீங்க தூரம் போன்னு சொல்லும்போது தேவன் நம்மை பார்த்து தூரம் போன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா சொல்லாமா. நம்மை ஆசீர்வதிக்கும்படியா அவருடைய கரம் நம்மில் பாரமாய் அல்ல, நம்மை ஆசீர்வதிக்கும்படியா நம்மை தாங்குகிற கரமாக அவருடைய கரம் காணப்படுகிறது. அல்லேலூயா சொல்லாம். இனி ஒரே ஒரு ஆமென் சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன்.
என்ன தெரியுமா? யோபுவின் சரித்திரம். இந்த வாரத்தில் யோபுவின் சரித்திரத்தை குறித்து விளக்கமாய் சொல்லி நம்ம முடித்தோம். இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் தியானிக்க வாசித்து பார்க்கலாம். 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதை மலையாளத்தில் வாசித்து பார்க்கலாம். யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 19. யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ அவர் வழியின் மகிழ்ச்சி இப்படியே போகிறது. சில பேர் மண்ணிலிருந்து என்ன செய்வார்கள்? முளைப்பார்கள். மலையாளத்துல மண்ணுன்னு சொல்லப்பட முடியாது. அங்கே வாசிக்கலாம். பொடியிலிருந்து மற்றொன்று முளைத்து வரும். வார்த்தை தியானிச்சு பாருங்க. ஒரு முறை வாசிங்க. இதான் இது. பொடியிலிருந்து மற்றொன்று முளைத்து வரும். நல்லது சொல்லாமா? அதனுடைய ஒன்றாம் வசனத்தை வாசி பாருங்க. தமிழ்ல ஒன்றாம் தமிழ் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது சூரியனாகிய பில்தாத் பிரதியுத்தரமாக, நீ எந்த மட்டும் இப்படிப்பட்டவைகளை பேசுவீர்? எதுவரைக்கும் உடைய வாயின் வார்த்தைகள் பலமான காற்றை போல் இருக்கும். தேவன் நியாயத்தை புரட்டுவாரோ? மலையிலே சொல்லாமா? கடந்த வாரத்தில் 4ஆம் அதிகாரத்தில் எலிப்பாசுடைய வார்த்தை தியானித்தோம். ஆனா 3 சிநேகிதர் ஒருவனாகிய அவன் பில்தாத், சூரியனாகிய பில்தாத் சொல்லுகிறார், யோபுவே, இது ஒருபோதும் நியாயம் உள்ளவர்களுக்கு வருகிற காரியம் அல்ல, அநியாயம் உள்ளவர்களுக்கு வருகிற காரியம் அல்ல. கர்த்தர் நியாயத்தை புரட்டுவாரோ? அல்லேலூயா சொல்லாமா? எந்த மண் புழுதியாய் மாறி வறுமையாய் மாறி காய்ந்து போயிருக்கிறதோ அதே பொடியிலிருந்து மற்றொன்றை முளைப்பிக்க பண்ணி தேவன் போதுமானவர். அதுதான் அந்த அர்த்தம். அல்லேலூயா சொல்லாமா? தமிழ்ல வாசிக்கும் போது அது அழகா வருவதில்லை. மற்றவர்கள் முளைப்பார். தமிழ வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ அவருடைய வழியின் மகிழ்ச்சி இப்படியே போகிறது. ஆனால் வேறே பேர் மண்ணிலிருந்து முளைப்பார். டிரான்ஸ்லேட்டர் ஒரு சரியாக பொருத்தினாலும் புழுதியிலிருந்து மற்றொன்று உனக்காக, உன் குடும்பத்திற்காக, உன் செல்வத்திற்காக, உன்னுடைய பிரயாசத்திற்காக இன்னொன்று முளைக்க பண்ணு தேவன் போதுமானவர். அல்லேலூயா சொல்லாம வேற நபர்கள் பிழைப்பார்கள் இல்ல, வேறவர்கள் வருவார்கள் இல்ல, வேற குடும்பம் இழக்கும் இல்ல. உன் குடும்பமே வறுமை இருக்குமானா, உன் குடும்பமே காய்ந்து போயிருக்குமானா, உன் குடும்பமே பரிசையில் இருக்குமானா பயப்படாதே. பில்காத், ஓ சூரியனாகிய பில்காத் சொல்லுகிறார், இதே புழுதியிலிருந்து, இதே மண்ணிலிருந்து, இதே வறட்சியிலிருந்து மற்றொரு ஆசீர்வாதத்தை முளைக்க பண்ணி அதை சுழிமையாய் மாற்றி அதிலிருந்து கிளைகள் ஓங்கி அதிலிருந்து ஆண்டவர் பட்சிகளையும் மிருகங்களையும் ஊர் பிராணிகளையும் ஆண்டவர் தங்குபடி செய்வார். புரிந்தவர்களுக்காக சோதனை, புரியாதவர்களுக்கும் சோதனை. என்னால இவ்வளவு விளக்கங்களும் எனக்கு பயங்கரமான வியாக்கியானங்கள் இருக்கிறார்கள். நல்ல டீப்பா பேசுறவங்க இருக்காங்க. ஆனா என்னுடைய ஞானத்துக்கு போதா? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? இதன் வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் போது என்னுடைய வறுமை இந்த அடுத்த மாதத்தில் மாற போகும் என்கிற உணர்ச்சி நமக்குள்ள வர வேண்டும். அல்லேலூயா! என்னுடைய வறுமை மாறும். என்னுடைய சிறுமை மாறும். ஆண்டவரே, இந்த நிலம் இப்போது வறட்சியாக இருக்கலாம், ஆனால் தண்ணீரின் வாசனையினாலே இந்த மரத்தின் மறுபடியும் துளிர்விட்டு எழும்பும். அந்த மரத்தின் கீழே ஓங்கி படரும். அது இலை உதிராதிருக்கிற மரத்தை போல காணப்படும். அல்லேலூயா! இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா! அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
எப்பிராயிமை பார்த்து ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், ஓசியாவே, எப்பிராயிமே, மீண்டும் உன்னுடைய விளை நிலம் பலனாய் மாறி. வசனத்தை மட்டும் வாசிக்க பார்க்கலாம். 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து நம்பிக்கை வருவரே. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடியை போல படருவார்கள். அவருடைய வாசனை லீபனோனுடைய திராட்சரசத்தின் வாசனை போல் காணப்படும். எல்லா கண்களையும் அடைப்போம். அவருடைய வாசனை லீபனோனில் உள்ள திராட்சரசத்தின் வாசனை போல் காணப்படும். ஹalleluya, 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 ஹalleluya. அவன் நல்ல விளைச்சலை பெறுவான். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். தானிய விளைச்சலை போல விளைச்சலை நான் மாற்றுவேன். ஆமென். திராட்சை செடி படருகிறதை போல நீ படருவாய். ஹalleluya, ஹalleluya. இது எனக்காக சொல்லப்பட்டது, உங்களுக்காக இல்ல. பொதுவான ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அதை கேட்ச் பண்றவங்க, அதை ரிசீவ் பண்றவங்க, அதை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள், அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, உலர்ந்து போயிருந்தாலும் சரி, காய்ந்த மரமா இருந்தாலும் சரி, வறட்சியான நிலமா இருந்தாலும் சரி, கரடுமுரடான நிலமா இருந்தாலும் சரி, மண்மேடுகளா இருந்தாலும் சரி, புதையுண்டு போய் கிடந்தாலும் சரி, எல்லாராலும் புதைக்கப்பட்டிருந்தாலும் சரி, அவரோடு யாராலும் புதைக்கப்பட்டிருந்தாலும் சரி, என்னால் எழுத முடியவில்லை என்று சொன்னாலும் சரி, என்னால் வளர முடியவில்லை என்று சொன்னாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ வளருவா. ஒரு தானிய விளைச்சல் உனக்கு வரப்போகிறது. திராட்சை கொடியில் படருகிறதை போல நீ படருவா. நீ உலகின் திராட்சை ரசத்தை போல நீ மாறுவாய். ஹalleluya. ஆசீர்வதிக்கிறவர் அந்த தேவனாக இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், உன்னை வழிநடத்துகிற தேவன், உன்னை பாதுகாக்கிற தேவன் இடத்தில் உலாவிக் கொண்டே இருக்கிறார், உலாவிக் கொண்டே இருக்கிறார். நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே காணப்படுவோம், நம்பிக்கையோடு காணப்படுவோம். உங்களுடைய விளைச்சலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படுகிறார். இந்த உழைப்பை ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஒரு பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஆகவே நன்மையை கற்றுக் கொடுப்பார், உயர்வை ஆண்டவர் தருவார், மேன்மை ஆண்டவர் தருவார். லீபனோனை போல, லீபனோனை போல நீ செழிப்பார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. நாம் ஆண்டவரிடத்திலே திரும்புவோம், நாம் கர்த்தரிடத்திலே திரும்புவோம், நம்முடைய தினங்களை பண்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya. ஆமென். தேவனிடத்திலே தன்னுடைய வாசனையை வெளிப்படுத்தக்கூடிய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் காத்துக்கொள்வோம். அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இறங்கி வரும்போது, ஆமென், நதி நிலத்தில் நிலத்தை எப்படி ஆமென் ஈரமாக்குகிறதோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஈரமாக்குவார், ஈரமாக்குவார். அதிலிருந்து ஒரு மற்றொரு வாழ்க்கை, மற்றொரு ஆசீர்வாதத்தின் முளையை முளைக்கப்பட்டு மீண்டும் ஆசீர்வாதமாய் மாற்றுவார், மீண்டும் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இழந்ததை நினைத்து கவலைப்படாது, இன்றைக்குரியதை குறித்து சிந்திக்காது. நாளை கர்த்தருனை மேன்மைப்படுத்துவதை சிந்தித்துப்பார், கர்த்தருனை உயர்த்துவதை சிந்தித்துப்பார். கர்த்தருனை உயர்த்த போகிறார், உங்க குடும்பத்தை உயர்த்த போகிறார், பிள்ளைகள் உயர்த்த போகிறார், உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறார், நீ கனப்படுத்த போகிறார், நன்மையாய் முடிசூட்ட போகிறார். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கரங்களை தட்டி அபிஷேகத்தில் நிரம்பி ஆண்டவரை துதிப்போம். இன்று கண்ட உயர்த்தது உங்களோடு காண்பது, இன்று கண்ட வியாதி நீ காணப்போவது. ஓ மரண பள்ளத்தாக்கில் நடந்தால் பொருளாப்பட்டு பயப்படு, தேவனே எங்களோடு கூட இருக்கிறீர், உமது கோபம் உமது தடி என்னை தேற்றுவதாக. வழிநடத்திட்டு நீ ஆசீர்வாதத்தின் கரம் ஒவ்வொருவரையும் வழிநடத்திட்டு செய்திருக்கிறேன். வார்த்தைகளுக்காக நன்றி. இதை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். புதிய மகிமையாவும் பேசுகிறது. நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். அல்லேலூயா.
அல்லேலூயா. திருமண பகுதிக்காக நாம் கடந்து போகிறோம். தேவனாகி கர்த்தர் நம்மோடு இடைபடும்படியாக தொடர்ந்து ஜெபத்தோடு காணப்படுவோம். திருவிருந்தெடுக்கிற தேவ பிள்ளைகள் முன் வரிசையை அமர்ந்து கொண்டு திருவிருந்தெடுக்க போகிறேன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் வரிசையாக அமர்ந்திருப்போம். அவன் சகோதரர்கள் பக்கமாய் நாற்காலிகளை நிகழ்த்தி உங்களுக்குரிய பாய் உங்கள் சமீபத்தில் வைக்கப்பட்டிருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அவன் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபத்தோடு சாட்சிகளை சொல்லுகிறவர்கள் ஆண்டுடைய சமூகத்திலே சாட்சிகளை சொல்லி அமர்ந்து கொள்வோம். ஆமென்.